ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 30,000 பட்ஜெட்ல i3 ஸ்பீட் ரேஞ்சில் உள்ள லேப்டாப் தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போறது என்னன்னா i3 ரேஞ்ச் ஆஃப் லேப்டாப். அதாவது ஒரு i3 12th gen 13th gen லேப்டாப் எடுத்தோம்னா அது என்ன ஸ்பீட்ல பெர்ஃபார்ம் பண்ணுமோ அதே ஸ்பீட்ல, ஆனா அதே இது நம்ம இதே கான்ஃபிகரேஷன் i3ல எடுக்கும்போது 35 to 40 வரைக்கும் பட்ஜெட் போயிடும். நம்ம அந்த பட்ஜெட்டை குறைக்கிற 30க்குள்ள முடிக்க போறோம். அதாவது நமக்கு i3 ஸ்பீட்ல ஒர்க் ஆகணும். ஆனா நம்ம பட்ஜெட் பார்த்தோம்னா 30,000 ரூபா தான். வாங்க அது என்ன கான்ஃபிகரேஷன் என்னங்கிற பார்ப்போம். நம்ம அன்பாக்ஸ் பண்ண போற லேப்டாப் இதுதான். இது பார்த்தோம்னா லெனோவால V15 சீரிஸ், நம்ம லாஸ்டா அன்பாக்ஸ் பண்ண i5 12th gen அதே மாடல்ல வர்றதுதான். இதோட ப்ராசஸர் பார்த்தோம்னா AMD Ryzen 3, அதாவது இன்டெல் i3க்கு பதில் AMD Ryzen 3 சூஸ் பண்ணியிருக்கோம். இன்டெல்ல i3 12th நம்ம 12th gen பண்ணுவோம். அதுக்கு பதில் இதுல இதுவும் 12th genக்கு ஈக்குவலான ஸ்பீடு தான். இதோட ஸ்பீடு பார்த்தோம், இது மாடல் பார்த்தோம்னா 73240U ப்ராசஸர். இது 8GB RAM 5GB SSD-யோட வருது. இது டாஸ் மாடலு. இதோட பேட்டரி பார்த்தோம்னா 2 செல். வாங்க அன்பாக்ஸ் பண்ணி இன்னும் லேப்டாப்ல உள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலிங்கா பார்க்கலாம். லேப்டாப் அன்பாக்ஸ் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் சார்ஜர். இதுக்கு நம்ம லாஸ்ட் டைம் அந்த V15 ஒரே மாடலுங்கிறனால அதில் கொடுத்த அதே மாதிரி தான் லெனோவா ஸ்மால் பின் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பவர் கேபிள், லேப்டாப் பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்போ லேப்டாப் எடுத்தோம்னா கூட யூசர் மேனுவல் சேர்ந்து வருது. நம்ம இது ஒரு நாள் யூஸ் பண்ணதில்லை, தூக்கி போட்டுருவோம். இதுல மேல கவர்ல கொடுத்துருக்காங்க. இந்த கவர் 90% ஓசன் பாண்டாட் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னங்கிறத டீட்டெயில் பிறகு நாங்கள் செக் பண்ணி தனி வீடியோவாக கொடுக்குறோம். இதில் கீழே QR வேற கொடுத்துருக்காங்க. இது ஸ்கேன் பண்ணால் என்ன வருதுங்கிறதையும் பிறகு செக் பண்ணுவோம். பார்த்தோம்னா கிரே கலர்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லேப்டாப்ல என்னென்ன போர்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். நம்ம எல்லா லேப்டாப்லயும் வர மாதிரி இதுலயும் கிறிஸ்டன் லாக் கொடுத்துருக்காங்க. அடுத்து லேண்ட் போர்ட் RJ45 கனெக்டரோட கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு USB போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இது இந்த குட்டி ஓட்டை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதை இன்கேஸ் ஏதாவது ஒரு கண்டிஷன்ல உங்களுக்கு பவர் ஆன் ஆகல, அதாவது கீபோர்ட்ல இதெல்லாம் ஆன் பட்டன் கீபோர்ட்ல தான் இருக்கும். அமைக்கி ஆன் ஆகல, நம்ம லேப்டாப் ஒர்க் ஆகா இல்லையான்னு செக் பண்றதுக்கு இதுல குண்டூசி வச்சு கொடுத்தோம்னா லேப்டாப் பூட் ஆகும். அப்படி ஆயிடுச்சுன்னா இதுல கீபோர்ட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது அதாவது பயாஸ் பூட்டிங் பட்டன் மாதிரி உள்ள கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து இது பவர் ஆன் இண்டிகேஷன் லைட்டு. முன்னாடி எதுவும் கொடுத்துருக்காங்கன்னா முன்னாடி எதுவும் கிடையாது. இந்த சைடு பார்த்தோம்னா ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. ஒரு C டைப் போட்டு, ஒரு HDMI போட்டு, ஒரு USB போட்டு, ஒரு சார்ஜிங் போட்டு, சார்ஜிங் இண்டிகேஷன். இது க்ரீன் சார்ஜிங் ஆரஞ்சு கலர் வரைக்கும். ஆஃப்டர் சார்ஜிங் கம்ப்ளீட்டர் இது ஒயிட் கலர்ல எரியும் சார்ஜ். பேக் சைடு அப்படின்னு பார்த்தோம்னா ஏர் வென்டிலேஷன். இது வரைக்கும் நம்ம அன்பாக்ஸ் பண்ண லேப்டாப்ல இந்த அளவுக்கு இன்னும் உள்ள ஏர் வென்டிலேஷன் தெளிவா தெரியாது. மெடிசினாவே உள்ள இருக்க தெரியாது. இல்லை நல்லா உள்ள இருக்க போர்டு எல்லாமே நல்லா தெரிகிற மாதிரி ஏர் வென்டிலேஷன் நல்லா போகிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. கேப்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 2 டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர். இதுல இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. வாங்க லேப்டாப் ஓபன் பண்ணுவோம். நீங்க எந்த லேப்டாப் வாங்கினாலுமே இந்த கிளாத்தோட தான் வரும். இது கிளாத்துக்கும் பிராண்ட்ல பேப்பர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. நீங்க 100% இதை நீங்க லாஸ்ட் வரைக்கும் லேப்டாப் யூஸ் பண்றது பெஸ்ட். இது ஆக்சுவலா இது எதுக்காண்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்க யூஸ் பண்ணும் போது இதுல டஸ்ட் சுடுவோம். ரெண்டாவது நீங்க யூஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னா
நீங்க க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு லேப்டாப் பேக்ல வச்சு இதை கேரி பண்ணி கொண்டு போகும்போது இந்த கீபோர்டோட இம்ப்ரெஷன் வந்து டிஸ்பிளேல படும். அப்படி படும்போது என்ன ஆகும்னா டிஸ்பிளேல வந்து அது வந்து இம்ப்ரெஷன் விழுந்து நாளா ஒரு டிஸ்பிளே ஒரு 7 வருஷம் 8 வருஷம் வருதுன்னா அதுக்கு முன்னாடியே இந்த டிஸ்பிளே வந்து நீங்க சேஞ்ச் பண்ணலாம். அது வரக்கூடாது அப்படின்னா நீங்க இந்த ப்ரிவென்ஷன் இதோட யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த கீபோர்டோட இம்ப்ரெஷன் வந்து இதுல படாது. பேப்பரோட இது கிளாத்துங்கிறனால நீங்க லாஸ்ட் வரைக்கும் கூட பத்திரமா வச்சிருந்து யூஸ் பண்ணலாம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லேப்டாப்ல பார்த்தோம் அப்படின்னோம்னா இது வந்து V15 சீரிஸ் எல்லாமே நம்ம லேப்டாப் வந்து இந்த அளவுக்கு 180 டிகிரி இது பண்ணிக்கலாம். இது எதுக்காண்டினா இன்ச்சஸோட லைஃப் வந்து ஃபர்ஸ்ட் லாங் டைம் வரணும் அப்படிங்கிறக்காண்டி கொண்டு வந்தாங்க. இப்படி பண்ணும்போது நம்ம வச்சு யூஸ் பண்ணும்போது இப்ப இதே மாதிரி லேப்டாப் இந்த மாதிரி வரல அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணும்போது யாராவது தெரியாம தட்டிட்டாங்கன்னா டக்குன்னு இன்ச்சஸ் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இப்படி தட்டும் போது 180 போறதுனால தட்டினோம்னாலும் டிஸ்பிளே இப்படி கீழே போய் தான் நிற்குமே தவிர்த்து இன்ச்சஸ் உடையாது. ஆனா இதுலயுமே நீங்க ஒன் சைடா ஓபன் பண்ணீங்க இப்படி சென்டரா பிடிச்சி ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணலன்னா இந்த இன்ச்சஸ் கண்டிப்பா விட தான் செய்யும். என்னதான் 180 டிகிரி கொடுத்துருந்தாலுமே நீங்க ஒன் சைடா பிடிச்சி ஓபன் பண்ணீங்கன்னா இன்ச்சஸ் வந்து ரெண்டு பக்கம் வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. ஒன் சைடு வந்து அதோட ஸ்ட்ரெஸ் கூட இருக்கும். அதனால இன்ச்சஸ் வந்து 100% டேமேஜ் ஆக தான் செய்யும். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் லினோவால வந்து எப்பயுமே எந்த மாடல் எடுத்தாலுமே அதுல வந்து ஷட்டர் கேமரா தான் கொடுத்துருப்பாங்க. இதுலயுமே அதே ஷட்டர் கேமரா தான். இப்போ நம்ம கேமரா வந்து இப்போ பார்த்தோம்னா ஓப்பன்ல இருக்கு. இதை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இது வந்து டோர் வந்து க்ளோஸ்ல தெரியுதா? இப்படி பண்ணிட்டோம்னா நீங்க கேமரா ஓப்பன் ஆனாலுமே நீங்க முன்னாடி என்ன யூஸ் உங்க ஃபேஸ் வந்து இது கேமரால வந்து ரீட் ஆகாது. ஏதோ ஒரு நீங்க இன்டர்வியூ ஏதோ அட்டன் பண்றீங்க உங்க ஃபேஸ் காட்டக்கூடாதுன்னா அட்டன் பண்ணிட்டு நீங்க இந்த கேமராவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்குன்னா மைக் நீங்க பேசுறது வந்து ரிசீவ் பண்ணி கொடுக்குறதுக்கு அந்த மைக்கை ரிசீவ் பண்றதுக்கு கீபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இது டிஸ்பிளே பார்த்தோம்னா 15.6 FHD டிஸ்பிளே. இதுல வந்து பவர் ஆன் பட்டன் வந்து கீபோர்டோட சேர்த்து கொடுக்கலாம், தனியா தான் கொடுத்துருக்காங்க இந்த மாடல்ல. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் கீபோர்ட்ல பார்த்தோம்னா நம்ம லாஸ்ட் டைம் V15 சீரிஸ்ல பார்த்த மாதிரி இந்த கீபோர்டு கால் அட்டன் பண்றது ஆன்சர் பண்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இது என்ன பட்டன் அப்படின்னா இது வந்து ஆக்சுவலா இந்த கொரோனா டைத்துல இதை வந்து மெயினா கொண்டு வந்தாங்க. அதாவது நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸ் வந்து லேப்டாப் யூஸ் பண்றாங்க. அப்படிங்கிறப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேச கிட்ட கொண்டு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பிரைட்னஸ் கண்ட்ரோல்ல பிரைட்னஸ் படும் போது அந்த ஐ ப்ராப்ளம் வந்து சீக்கிரம் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. அதனால இது வந்து லினோவா அவங்க வெப்சைட்ல வந்து இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நீங்க பேஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் மேல கொண்டு போகும்போது அதை சென்சார் பண்ணி இதுல ஒரு எரர் பீப் சவுண்ட் மாதிரி கொடுக்கும். அதுக்கு வந்து நீ அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி இந்த பட்டன் வந்து நம்ம பசங்க கிட்ட யூஸ் பண்ண கொடுக்கும்போது இதை ஆன் பண்ணிட்டு கொடுத்தோம்னா அவங்க டிஸ்பிளேக்கு ரொம்ப கிட்ட போய் பார்த்தாங்கன்னா ஒரு பீப் சவுண்ட் அலாரம் மாதிரி கொடுக்கும். நம்ம அவங்களுக்கு தள்ளி காசு கொடுக்கலாம். கீபோர்டு வந்து சாஃப்டா தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது டச் பேட் இங்க 2 பட்டனு நார்மல் டச் பேட் தான். இது வந்து AMD Ryzen 3. இது வந்து இன்பில்ட் கிராஃபிக்ஸோட டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கிடையாது, ப்ராசஸரோட வர கிராஃபிக்ஸ் தான். அதுவுமே இதுல கொடுத்துருக்காங்க. கைஸ் நம்ம இன்னைக்கு வந்து லேப்டாப் வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். அன்பாக்ஸ் பண்ணி எங்களுக்கு தெரிஞ்ச அளவு டீடைல்ஸ் கொடுத்துட்டோம். இது போக வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா சொல்லுங்க, ஸ்டடி பண்ணி கொடுக்குறோம். அண்ட் ஒன் மோர் திங், நாங்கள் இந்த லேப்டாப் வந்து சேல்ஸும் பண்றோம். இது வந்து நாங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த லேப்டாப் வந்து ஃப்ரீ டெலிவரி பண்றோம். இது பர்ச்சேஸ் பண்ற லிங்க் நம்ம இ-காமர்ஸ் நம்ம வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க வேணும்னா அதுல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே லேப்டாப் வந்து நீங்க அமேசான் ஃபிளிப்கார்ட்ல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா OS இல்லாம வரும். நீங்க திரும்ப இன்னொருக்க போய் எங்கேயாவது OS இன்ஸ்டால் பண்ணணும். ஆனா அதே விஷயத்த நம்ம வந்து ஃப்ரீ OS வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்க என்னென்ன சாஃப்ட்வேர் கேட்குறீங்களோ அது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுத்துருவோம். வேற எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. தேங்க்யூ ஃபார்